ஹாய் மக்களே. இப்போ என்னென்னா +2 ரிசல்ட் வந்திருக்கு. நிறைய பேர் கம்மி மார்க் எடுத்துருக்கீங்க, நிறைய பேர் அதிக மார்க் எடுத்துருக்கீங்க. அதிக மார்க் எடுத்தவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட்டு, கம்மி மார்க் எடுத்தவங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட்டு. ஓகேவா? ஏன் உங்களை நீங்கள் தாழ்வு மனப்பான்மையில நினச்சிக்கிறீங்க? இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆலமரம் பெருசா, பனைமரம் பெருசா? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆலமரம் பெருசுங்கிறீங்களா? கிடையாது, ஆலமரம் பெரிய மரமே கிடையாது. என்ன எப்படி சொல்கிறீங்க ஆலமரம் பெரிய மரம் இல்லை அப்படின்னு? உண்மைதான். நிறைய இடத்துல நீங்களே பாருங்கள், பனைமரம் இருக்குது பார்த்தீங்களா? பனைமரத்துலேருந்து ஆலமரம் விதை முளைச்சி வரும், பார்த்துக்கலாம். ஆனால் ஒரே ஒரு ஆலமரத்துலேருந்து பனை விதை விழுந்து பனைமரம் முளைச்சி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கவே முடியாது. இவ்வளோ பெரிய மரமாக இருந்தாலும் விதை சின்னது தான், ஆனால் இந்த மரம் மீடியம் மரம் தான், விதை பெருசு. எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு பனை மரத்தால் அவ்வளோ பெரிய ஆலமரத்தோடைய இதை தாங்க முடியுது. அவ்வளோ பெரிய ஆலமரத்தால் ஒரு பனை மரத்தோடைய வெயிட்டை தாங்க முடியல. பனைமரம் என்னைக்காச்சும் ஆலமரத்தில் போய் முளைச்சி பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்க மாட்டீங்க. ஆலமரம் ஆனால் பனை மரத்தோடைய சைட்லேருந்து முளைச்சி வந்திருக்கும், பார்த்துருக்கலாம் நீங்கள். அந்த மாதிரி தான் உங்களை நீங்களே தாழ்வு பண்ண நினச்சிக்காமீங்க. உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்குது, நீங்கள் முன்னேறி ஓடுறதுக்குன்னு ஒரு நேரம் வரும். அது வரைக்கும் கொஞ்சம் சைலண்டாக இருங்க. என்ன எக்ஸாம் எழுதுனீங்க, இப்போ கம்மி மார்க் எடுத்துட்டீங்க, அதுக்காக ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்களா? நோவே, அதுக்கெலாம் ஃபீல் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு டார்கெட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அதுதான் யோசிக்கணும். சின்ன ஆலமரத்துடைய விதை தரையில் இருக்குதுன்னா அது ஒரு பெரிய விஷயமே தெரியாது. அது வளர்ந்து பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ பெருசு வளர்ந்து அதோடைய விழுதுகள் இறங்குது பார்த்தீங்களா? அது மாதிரி தான் இப்போ நீங்கள் ஒரு விதை சைஸில் நான் என்னால் பெருசாக சாதிக்க முடியலையே, இது பண்ண முடியலையான்னு கிடையாது. நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போக போக தான் அந்த ஆலமரத்து விதை மாதிரியே உங்களுடைய டெவலப் வளர வளர ஸ்ட்ராங்காக இருக்கிறதோட ஸ்ட்ராங்காக அந்த பூமியில் நிரூபித்து காட்டுறதுக்குன்னு வருவீங்க. நீங்கள் என்ன ஃபீல்டுக்கு வேணால் போகலாம், நல்லா படிங்க. தேவையில்லாமல் மனசஞ்சில் பட்டு போய் அந்த மாதிரி மார்க் எடுத்துட்டேனே அப்படின்னு வீட்டில் உட்காந்துக்கிறதோ அப்படிலாம் இருக்காதுங்க, சரிங்களா? எல்லாம் ஹாப்பியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள், மனசு விட்டு பேசுங்க. அவங்க அப்பாடா அப்படி சொல்கிறாரா, கம்மி மார்க் எடுத்துட்டேன்னு சொல்கிறாரா, சரிப்பா நான் நெக்ஸ்ட் டைம் இன்னும் நல்லா மார்க் எடுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி பேசுங்க, ஓகேவா? அவங்க பேரண்ட்ஸுக்கும் சொல்லிக்கிறேன், அந்த மாதிரி மார்க் எடுத்துருக்காங்கன்னு சொல்லி திட்டாமீங்க. அவங்க நீங்கள் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தையில் அவங்க போய் சூசைட் வரைக்கும் போகிறாங்க. அது தவறான விஷயம். உன்னால் முடியும்ப்பா, நீ பிறக்கும் போதே நீ மூலத்திறன் கம்மி இல்லை, நீ இவ்வளோக்கு இனிமேல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்க. இன்னும் ஃபஸ்ட் மார்க் எடுத்த பையனோட உன்னால் ஃபஸ்ட் மார்க் எடுக்க முடியும். அவனுக்கு சரியான கான்சன்ட்ரேஷன் இல்லை, இனிமேல் அதில் கவனம் செலுத்து, நீ முன்னேறி வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கொடுங்க. அதை விட்டு நீலாம் படிக்கவே லாக்கில, மாடு மேய்க்க தான் லாக்கி அப்படி இப்படின்னு சொல்லி அவனை புண்படுத்தி அவனை கொண்டு போய் சூசைட் வரைக்கும் தள்ளிவிடாதீங்க. லேடிஸாக இருந்தாலும் அதுக்கு தான் சொல்கிறேன், ஜென்ஸுக்கும் அதான் சொல்கிறேன். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட், பாய்.